ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓவன் இல்லாமலே வீட்டிலையே ஹோம்மேட் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பேக்கெட் போர்பான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நைஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் 1 பேக்கெட். கூடவே நான் இன்னைக்கு கொஞ்சம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கேக் செய்ய போகிறேன். இந்த கேக்கை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சரி, நம்ம இதில் கொஞ்சம் பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றிக்கிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இது ஈக்குவலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம இந்த குக்கரை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு குக்கரில் விசில் போடக்கூடாது. 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரை கீழே இறக்கி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கேக்கை பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சாச்சு. இது மேலே இருக்க இந்த பேப்பரை நம்ம எடுக்க போகிறோம். அந்த கவர் எடுத்ததுக்கப்புறம் கேக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது மேலே நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இது மேலே நம்ம ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.